அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட நியூ சிலபஸ் அழகு 4 கலை சொற்கள் அப்படிங்கக்கூடிய பகுதியிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக கலை சொற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் டாபிக்னு சொல்லலாம். தொழில்நுட்பவியல் அப்படிங்கக்கூடிய பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸில் இது கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க குரூப் 4 சிலபஸ். குரூப் 4 சிலபஸில் ஜென்ரல் தமிழில் அழகு 4 கலை சொற்கள் அப்படிங்கக்கூடிய பகுதியில் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பகுதியில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம வினாக்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? மற்ற பகுதிகளுக்கு நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படிங்கக்கூடிய பகுதியிலேருந்து வினாக்கள் மேக் பண்ணியாச்சு. ஸோ அதற்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை பார்த்துருங்க. ஓகேவா? வினாக்கள் பார்க்குறதுக்கு மேலே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் எல்லாருமே கேட்குறீங்க. கண்டிப்பாக பிடிஎஃப் கொடுப்போம், ஆனால் பட் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான இந்த வினாக்களுக்கு தனியாக நாங்கள் வெப்சைட்டில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதற்கான லிங்க் கொடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமைக்காருங்க. ஓகேவா? முதல் வினா, ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஓகேவா? ஆப். ஓகே, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா செயலி. அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். டச் ஸ்க்ரீன். ஓகேவா? மொபைல் டச் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தொடுதிரை. அடுத்த வினா, வாட்ஸ்அப். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்புக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா புலனம். அடுத்த வினா, ஃபேக்ஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தொலை நகல் இயந்திரம். ஓகேவா? தொலை நகல் இயந்திரம். டெபிட் கார்டு. ஓகேவா? டெபிட் கார்டுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பற்று அட்டை. இது கிரெடிட் கார்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கடன் அட்டை. அடுத்த வினா, சரியான இணை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா இணையதள வணிகம். இணையதள வணிகம். அடுத்த வினா, இ காமர்ஸ். ஓகேவா? இதற்கு முன்னால் பார்த்த வினா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா? இ காமர்ஸ் இதற்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மின்னணு வணிகம். மின்னணு வணிகம். நிறைய நபர்களுக்கு இதில் தான் குழப்பம் வரும். இந்த இதுக்கும் அதற்கும் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இ காமர்ஸுக்கும் நிறையா குழப்பம் வரும். அதனால் இதை ரெண்டையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணை தேர்க. கிரெடிட் கார்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கடன் அட்டை. ஓகேவா? டெபிட் கார்டுனா பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இணையதள வணிகம். இணையதள வணிகம். அடுத்த வினா, கிராப். கிராப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராப்னா என்ன அர்த்தம்னா செதுக்கி. ஓகே? கிராப்னா செதுக்கி. அதாவது ஒரு பொருள், அதாவது ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதில் இது நடுவில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, இது எல்லாமே தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிராப் பண்ணிடலாம். கிராப் பண்ணிட்டோம்னா இந்த தேவையில்லாத பகுதியை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே? அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கிராப். அதற்கு தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா செதுக்கி. அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே? பொருத்தமற்றதை கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கரெக்டு. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, கரெக்டு. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், கரெக்டு. இ காமர்ஸ். இ காமர்ஸ்னால் மின்னணு மயம் கிடையாது, மின்னணு வணிகம். ஓகே? மின்னணு வணிகம். அடுத்த வினா, டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. மின்னணு புரட்சி. மின்னணு புரட்சி. அடுத்த வினா, இமெயில் அப்படிங்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. இமெயில்னா மின்னஞ்சல். அடுத்த வினா, சரியான இணையை தேர்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ்னால் மின்னணு மயம் கிடையாது. ஓகேவா? தப்பு. ஆன்லைன் ஷாப்பிங்னா மின்னணு வணிகம் கிடையாது, இ காமர்ஸ் தான் மின்னணு வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, டிடி அது வரைவோலை. இது கரெக்டாக? கரெக்டு. அடுத்த வினா, சரியான கலை சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. நேனோ டெக்னாலஜினா மீனுன் தொழில்நுட்பம். மீனுன் தொழில்நுட்பம். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா இமெயில் பார்த்தீங்கன்னா மின் இதழ் கிடையாது. ஓகேவா? மின் அஞ்சல். ஓகே? இ புக்னா மின் நூல், கரெக்ட். இ மேகசினா மின் இதழ். ஓகேவா? இ லைப்ரரினா மின் நூலகம். ஓகே? அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொறிஞ்சிருக்கிறது இ புக். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஓகேவா? மனிதர்கள்
தங்கள் வேலையை எளிதாக்க மிஷின்களை கண்டறிந்தனர். ஓகே, இதில் வந்து மிஷின்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. மெஷின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா இயந்திரம். அடுத்த வினா, ரோபோட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா இயந்திர மனிதன். ஓகே, ரோபோட்னா இயந்திர மனிதன். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக். ஓகேவா, செக்குக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா காசோலை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வரைவோலை டிடி பார்த்தோமா. பற்று அட்டைனா டெபிட் கார்டு. ஓகேவா, பணத்தாள்னா கரன்சி. ஓகே, கரன்சி. அடுத்த வினா, ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஓகேவா, கிராப் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. கிராப்னா செதுக்கி. ஃபோல்டர்னா உரை. கர்சர்னா சுட்டி. ப்ரௌசர்னா உலாவி. அப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். 3, 1, 4, 2. அடுத்த வினா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. இணையதள வணிகம். அடுத்த வினா ரொம்ப ஈஸியான வினா, கம்ப்யூட்டருக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா கணினி. எந்த நீன்னு பார்த்துக்கணும். ஓகே, 3 சுழி நீ. ஓகே, இதில் 2 சுழி, இது கிடையாது. அடுத்த வினா, சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. சைபர் ஸ்பேஸ்னா இணைய வெளி. அடுத்த வினா, சாஃப்ட்வேர்னா மென்பொருள். ஓகேவா, மென்பொருள். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறியன்னு கேட்டிருக்கிறாங்க. 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, பிரிண்டர்னா படி எடுப்பி கிடையாது, அச்சுப்பொறி. ஓகே, அச்சுப்பொறி, படி எடுப்பி கிடையாது. ஜெராக்ஸ்னா தான் படி எடுப்பி. ஓகேவா, ஹார்ட் டிஸ்க்னா மென்பொருள் கிடையாது. ஓகே, வன்தட்டு. ஓகே, வன்தட்டு மென்பொருள்னா சாஃப்ட்வேர். ஸ்க்ரீன்னா திரை. கீபோர்ட்னா விசைப்பலகை. அடுத்த வினா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இமெயிலுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஓகேவா, இதில் ஒன்று தான் கரெக்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேனோ டெக்னாலஜி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மீனுன் தொழில்நுட்பம். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே, ஸ்ப்ரெட்ஷீட்னா விரிவுத்தாள். அடுத்த வினா, பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கரன்சி நோட். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கரன்சினா பணத்தாள். டெபிட் கார்டு நம்மளுக்கு தெரியும். டெபிட்னா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். அப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். 3, 1, 4, 2. அடுத்த வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். சர்வர். ஓகேவா, இதற்கு சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வழங்கி. ஓகே, வழங்கி. செதுக்கி கிடையாது. செதுக்கினா கிராப். ஓகேவா, ஃபோல்டருக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு உரை. ஓகேவா, வையக விரிவு வழங்கினா என்னென்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா www. ஓகேவா, www. சொல்லும் பார்த்தீங்கன்னா அதை தான் வையக விரிவு வழங்கின்னு சொல்லுவாங்க. கர்சர் வந்துன்னா ஏவி இல்லைன்னா சுட்டி. கரெக்டு தான். கிராப்னா செதுக்கி. ஆல்ரெடி பார்த்தாச்சு செதுக்கி. அடுத்த வினா, ஜெராக்ஸ்னா ஒளி நகல். ஓகே, ஒளி நகல். எந்த ஒளின்னு பார்த்துக்கோங்க, ஒளி நகல். அடுத்த வினா, ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் திறன் பேசி. ஸ்மார்ட் ஃபோன்னா திறன் பேசி. அடுத்த வினா, மல்டிமீடியா அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. பன்முக தொடர்பு இல்லைன்னா பல்லூடகம் சொல்லலாம். ஓகேவா, அவ்வளோதான். டிஎன்பிசியில் தொழில்நுட்பம் சார்ந்து இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட வினாக்கள். இதையும் தாண்டி வந்து எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இதையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ப்ரொஜெக்டர்னா எரிவி. ஓகே, எரிவி. யூடியூப். ஓகேவா, யூடியூப்னா வலையொலி. இன்ஸ்டாகிராம். ஓகே, இன்ஸ்டாகிராம்னா படவரி. வீசாட்னா அலாவி. மெசேஞ்சர்னா பற்றியம். ட்விட்டர்னா கீச்சகம். அப்புறமா டெலிகிராம்னா தொலைவரி. அப்புறமா ஸ்கைப்னா காயலை. அப்புறம் ப்ளூடூத்னா ஊடலை. வைஃபைனா அருகலை. அடுத்து பேவால்னா கட்டண வாயில். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் சிம்கார்டுனா சந்தா வட்டை. ஓகேவா, அப்புறம் கான்டாக்ட்லெஸ் அப்படின்னா தொடிலி. ஓகேவா, தொடிலி. அப்புறம் ஜிஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, ஜேபிஜின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஜிஃப்ங்கிறது ஒரு ஃபார்மெட்டு. ஓகே, அதை கூட கேட்கலாம். ஜிஃப் அப்படின்னா
குருமி. ஜிஃப் என்னன்னு தெரியலனா இன்டர்நெட்டில் போய் ஜிஃப்னு அப்படின்னு போட்டு பாருங்கள். போய் போட்டு பார்த்துட்டு இமேஜஸ் பாருங்கள், உங்களுக்கு அதில் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதுக்கப்புறமா டப்பிங்னா ஒளி சேர்க்கை. அதுக்கப்புறமா போர்ட்டல்னா வலைமுகம், ஆன்லைன்னா இயங்கலை, பிளாக்னா வலைப்பதிவு. ஓகே, இந்த மூணுமே இன்டர்நெட் அதாவது வெப்சைட்டை குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தைகள் தான். ஓகேவா, இன்டர்நெட் அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய வெப்சைட் வந்து www.tnbcjob.com இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் போர்ட்டல்னு சொல்லலாம், இல்லை ஆன்லைன் வெப்சைட் சொல்லலாம், இல்லைனா பிளாக்னு சொல்லலாம். ஓகேவா, ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு தமிழ் வார்த்தைகள். அடுத்தது செமிகண்டக்டர்னா குறைக்கடத்தி. சர்வர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, வழங்கி. பிரிண்டருக்கு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன், அச்சுப்பொறி. ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லியாச்சு. ஹார்ட் டிஸ்க்னா வன்வட்டு. ஓகே, வன்வட்டு, நான் வன்தட்டுன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வன்வட்டு. ஓகேவா, ஓகே, அவ்வளோதாங்க. தொழில்நுட்பம் சார்ந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள். எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இந்த டெக்னாலஜி வேர்ட்ஸ், அதாவது பொதுவாக அந்த ஆங்கில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் இங்கேது ஒரு பெரிய கடல் மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்சு இதை தாண்டி டெக்னாலஜி சம்மந்தமாக ஏதாவது வேர்ட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு மாறுதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சஜஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.